ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப ஈஸியான ஹேர் ஸ்டைல் பாருங்கள். நான் மேலே சீவி ஒரு பேண்ட் போட்டுக்கிட்டேன். அதே மாதிரி கீழேயும் சீவி ஒரு பேண்ட் போட்டு ரெண்டாக பிரிச்சுட்டேன். இப்போ சீரம் கொஞ்சம் தடவி நான் சீரத்தை நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ தான் சிக்கு இல்லாமல் நம்ம சீவுறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு கீழேயும் மேலேயும் ரெண்டு சைடுமே நான் இப்போ தடவிக்கிறேன். நான் ஹேர் கட் பண்ணனால என் முடியில் போட்டு காட்ட முடியல. அதனால் ஹேர் ஸ்டைல் நான் டம்மியில் போட்டு காட்டலாம் உங்களுக்கு அப்படின்னு நான் டம்மியில் போட்டு காட்டுறேன். நான் ஹேர் ஸ்டைல் செஞ்சே ரொம்ப நாள் ஆகுது. எனக்கு பார்லரில் ரொம்ப ஒர்க் இருக்கவும் கிளாஸும் அட்டன் பண்ணணுங்களா, ஆனால் ஹேர் ஸ்டைல் செஞ்சு காட்ட முடியல. என் சேனலில் ரொம்ப பேர் விரும்பி பார்க்குறதே ஹேர் ஸ்டைலும் டையும் தான். பாருங்கள், சிக்கு இல்லாமல் நான் நல்லா சீவிக்கிறேன். நான் ஹேரை டம்மி ஹேருன்றனால கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் அதை நான் நல்லா அழகாக சீவிக்கிறேன். இந்த ஹேர் ஸ்டைல் நம்ம சாதாரண பின்னல் எப்படி போடுவோம் அதே மாதிரி சாதாரண பின்னல் தான் போடணும். இது மாடலாகவும் ஸ்டைலாகவும் இருக்கும். இது எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே இது சூட் ஆகும். நீங்கள் பீட்ஸ் வச்சுக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா சைடில் ஃப்ளவர் வச்சுக்கலாம். அது நம்ம விருப்பம். பாருங்கள், நான் 3ஆக பிரித்து சாதாரண பின்னல் தான் இப்போ நான் பின்ன போகிறேன். நான் உங்களுக்கு ஹேர் ஸ்டைல் போட்டு காட்டணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். நேரம் இல்லாதனால என்னால் காட்ட முடியல. அதனால் சரி, இப்போ கொஞ்சம் டைம் கிடச்சிச்சு, உங்களுக்கு டம்மியில் ஏதாச்சும் ஹேர் ஸ்டைல் போட்டு காட்டிடலாம் அப்படின்னு தான். சாதாரண பின்னல் பாருங்கள். ரொம்ப நம்ம டைட்டாக பின்னக்கூடாது, கொஞ்சம் லூஸாகவே தான் பின்னணும். இதை நான் எவ்வளோ லூஸாக பின்னிட்டு வரேன்னு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் லூஸாக பின்னுங்க. இது வீட்டில் உள்ள ஹவுஸ் ஒய்ஃப் கூட யூஸ் பண்ணலாம். நான் போடுற ஒவ்வொரு ஹேர் ஸ்டைலும் அதே மாதிரி தான் நான் மனசில் நினச்சிக்கிட்டு பண்ணுவேன். வீட்டில் உள்ள ஹவுஸ் ஒய்ஃபும் இப்போ ஸ்ப்ரேயர் யூஸ் பண்ணாமல் எதுவுமே யூஸ் பண்ணாமல் எப்படி சிம்பிளாக ஹேர் ஸ்டைல் போடலாம், அதுவும் மாடலாக போடலாம் அப்படின்ற விதமாக தான் நான் யோசித்து உங்களுக்கு ஒன்றும் சொல்லித்தரேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் என் ஹேரில் பண்ணுறப்போ ஒரு மாடலுக்கு நான் செஞ்சு காட்டுவேன். நானே பண்ணுறனால வேறு ஹேர் கட் பண்ணிட்டு துண்டு முடியாக இருக்கும். மேலே உள்ளதை நான் பின்னிட்டு இப்போ அதை தனியாக நான் செக்யூர் பண்ணி வச்சுட்டேன். அதே மாதிரி தான் கீழேயும் நம்ம சாதாரண பின்னல் தான் பின்னி இதே மாதிரி கீழே நம்ம பேண்ட் போட்டுடணும். நான் எப்பயுமே என் ஹேரில் போடுறது அதே மாதிரி துண்டு முடி பிசுறு எல்லாமே நானே தடவி பார்த்து நான் ஏற்பினெல்லாம் நான் குத்தி கரெக்ட் பண்ணுவேன். இருந்தாலும் சில பேர் கிண்டல் பண்ணுறவங்க கிண்டல் பண்ண தானே செய்வாங்க. அவங்க கண்ணாடியை பார்க்காம பின் சைடாக ஹேர் ஸ்டைல் போட்டு பார்த்தா அதோட கஷ்டம் அவங்களுக்கு தெரியும். என்ன பண்ணுறது, மனிதர்கள் பலவிதமாக இருக்கிறாங்க. அதில் இவங்களும் ஒருத்தவங்கன்னு நம்ம அதெல்லாம் கேர் பண்ணவே கூடாது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை செஞ்சுக்கிட்டே போகணும். உங்களுக்கும் என்னென்ன தெரியுதோ அதை தப்போ சரியோ செஞ்சு இது மாதிரி நீங்களும் போடுங்க. உங்கள் திறமையும் ஒரு நாள் வெளியே தெரிய வரும். நானுமே எனக்கு இவ்வளோ எல்லாமே சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சி கூட பார்க்கல. அது சுஜி சிஸ்டர் போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. அவங்களே சொன்னாங்க, பரவாயில்ல நீங்கள் இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கீங்களே, தொடர்ந்து நீங்கள் போடுங்கக்கா அப்படின்னு என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. பாருங்கள், நான் சேர்த்து நான் பேண்ட் போடுறேன். கீழே உள்ளதை மடக்கி எப்படி பேண்ட் போடுறேன்னு பாருங்கள். அதே மாதிரி தான் மேலே உள்ளதையும் நம்ம மடக்கி பேண்ட் இதே மாதிரி போட்டுக்கணும். பிடிச்சா பாருங்கள், பிடிக்கல அப்படின்னா பேசாமல் போங்க. அவங்க பாவம், அவங்க செஞ்சு போடுற ஒவ்வொரு ஒர்க்கையும் பார்த்து நீங்கள் பேட் கமெண்ட் போடுறனால அவங்க எவ்வளோ சில பேர்லாம் மனசு உடையிறாங்க. என்னையை பார்த்தீங்கன்னா எவ்வளோ நீங்கள் பேட் கமெண்ட் போட்டாலும் நான் அதெல்லாம் கேர் பண்ணவே மாட்டேன். நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறதுனா அதை செஞ்சுக்கிட்டு நான் என் வேலையை பார்த்து போய்கிட்டே இருப்பேன். நான் அது மாதிரி தான் பட்ட ஆள். ஏன்னா நம்மளோட ஒர்க்கு எப்படி சரியோ தப்போ தைரியமாக நம்மளாச்சும் இப்படி செஞ்சு காட்டுறோம்ல, இது மாதிரி காட்ட முடியாதவங்க தான் பார்த்திங்கன்னா கமெண்ட் போடுவாங்க. எப்பயுமே இது மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணுறவங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எப்பயுமே கமெண்ட் போட மாட்டாங்க. ஏன்னா எவ்வளோ கஷ்டம் ஒரு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறது அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். பாருங்கள், நான் ஒன்றுக்குள்ளே ஒன்று முடிய விட்டு இப்போ கரெக்ட் பண்ணிட்டேன். அதை நான் நல்லா பெருசாக விரிச்சு விட்டுக்கிறேன். எவ்வளோ மாடலாக ஸ்டைலாக எவ்வளோ ஒரு ஹேர் ஸ்டைல் அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குது ஹேர் ஸ்டைலு. இது எந்த ட்ரெஸ்ஸுக்காக இருந்தாலும் சூட்டாக இருக்கும். அதுவும் இந்த வெயில் காலத்தில் இது மாதிரி இருந்துச்சுன்னா வேர்க்காது, மாடலாகவும் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா அதை கரெக்ட் பண்ணி நம்ம யூபின்ல நம்ம குத்திடணும். குத்திட்டு நல்லா ஒவ்வொன்றையும் பார்த்து எல்லா சைடும் கரெக்டாக
நம்ம வந்து விரிச்சு விட்டு யூபின்ல கரெக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள். சுஜி சிஸ்டர் கிளாஸ்க்கு போனது தான் அவங்க எவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்காங்க, அவங்களையெல்லாம் பார்க்குறப்ப நம்ம எவ்வளோ வந்து பின்னாடி இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சது. அவங்கள பார்த்து நான் பல விஷயம் வந்து நான் கற்றுக்கிட்டேன். அங்கே பாருங்கள், இப்படி அழகாக வந்து நீங்கள் விரித்து விடுங்க. இது மாதிரி விரித்து விட்டுட்டு நீங்கள் யூபின் குத்துங்க. நீங்கள் பீட்ஸ் வைக்கிறதா இருந்தாலும் நீங்கள் பீட்ஸ் வச்சுக்கலாம். இல்லை சைடில் வந்து ஆர்டிஃபிஷியல் பூ வைக்கிறதா இருந்தாலும் ஆர்டிஃபிஷியல் பூ வச்சுக்கலாம். அது நம்ம விருப்பம் தான். உங்களுக்கு வந்து எது மாதிரி டிசைன் பிடிக்குது அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் அது மாதிரி கூட வச்சுக்கலாம். இது சிம்பிளாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். அங்கே பாருங்கள், நான் பீட்ஸ் தான் வச்சுருக்கேன். சைடில் வந்து ஆர்டிஃபிஷியல் பூ இருக்குது. அது நான் மாடியில் வச்சுருக்கேன், போய் எடுத்துகிட்டு வர முடியல. அதனால் நான் பீட்ஸே வச்சுருக்கேன். நீங்கள் கிடைச்சா வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. நன்றி, வணக்கம்.